தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறதா இருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு. இந்த மாநாடுக்கு அனுமதி கிடைக்கிறது ரொம்ப பெரிய சர்ச்சையாக பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சி தரப்பிலேருந்து அனுமதி கொடுக்கல, காவல்துறையிலேருந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னெல்லாம் இந்த அனுமதி கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய சர்ச்சையாக அதை ஒரு பூதாகரமாக சமூக வலைதளங்களில், செய்தித்தாளில், ஊடகங்களெல்லாம் பேசப்பட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் அந்த மாநாடுக்கு வருகிற தன்னுடைய ரசிகர்களுக்கு, அந்த கட்சியின் நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படி விஷயம் அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த ஒழுக்கங்களையும் இந்த விதிமுறைகளையும் பின்பற்றினா மட்டும் என்னுடைய மாநாடுக்கு நீங்கள் வாங்க, இல்லைனா நான் நடத்துகிற தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடுக்கு தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுக்கு வரவங்க மதுபானம் அருந்திருக்கக்கூடாது. மதுபானம் அருந்திட்டீங்க, நீங்கள் மதுபானத்தை அருந்திட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் மாநாடுக்கு நீங்கள் வராதீங்க அப்படின்னு ஒரு விதிமுறையை விதிச்சிருக்காரு. ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே பாதுகாப்பு பணியில் ஏராளமான பெண் போலீஸார், காவல்துறையினர் பெண் போலீஸார் ஈடுபடுவாங்க. இந்த பெண் போலீஸாருக்கு உரிய மரியாதையை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் விருதுநகரில் டிஎஸ்பியை தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடித்து இந்த சம்பவம்லாம் பயங்கர பூதாகரமாக சமூக வலைதளங்களில் பரவுச்சு. அதனால் கட்சி மாநாடுக்கு வரவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெண் போலீஸாருக்கு அவங்கள்ட்ட மரியாதை குறைவாகவோ தரக்குறைவாகவோ நடந்துக்கக்கூடாது, ரொம்பவே கண்ணியத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு ரெண்டாவது விதிமுறையை விதிச்சிருக்காரு. மூணாவது விதிமுறை என்ன விதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு வாகனத்துக்குமே இடையூறாக செயல்படக்கூடாது. சாலையில் போகும்பொழுது வரும்பொழுது இருக்கிற வாகனங்கள், அங்கே நீங்கள் வாகனம் நிறுத்தும் இடத்துல இருக்கிற வாகனங்களுக்கு இடையூறாக நீங்கள் வருகிற மாநாட்டுக்கு வருகிற வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. உங்களுடைய வாகனம் எந்த ஒரு வாகனத்துக்குமே இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நாலாவதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே மாநாடுக்கு வருகிற அரசு அதிகாரிகள் அதிக பேர் இருப்பாங்க. வருவாய் துறையினர் வருவாங்க, தீயணைப்பு துறையினர் வருவாங்க, காவல்துறையினர் வருவாங்க, பெரிய பெரிய உயரதிகாரிகள்லாம் வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடக்கணும். அதிகாரிகள்கிட்ட போய் வாக்குவாதம் செய்கிறதோ, அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதோ அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்துலையுமே கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ ரசிகர்களோ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, அறிவுறுத்தலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதே போல் மாநாடுக்கு வரவங்க பைக்கு ஸ்டண்டில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது பைக் சாகசத்தில் ஈடுபடக்கூடாது, வீலிங் பண்ணுறது, சேசிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் விழுப்புரத்தில் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு வாலிப பையன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிய வாகனத்தில் கட்டிட்டு பைக் ஸ்டாண்டில் ஈடுபட்டான். இதை அவங்க நண்பர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதுனால அந்த ராஜசேகர் அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினரும் ரசிகருமான அந்த ராஜசேகர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு பைக் சாகசத்துலேயும் மாநாடுக்கு வரவங்க ஈடுபடக்கூடாது அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மாநாடுக்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படும். அதாவது கூட்ட நெரிசல் மூலமாக அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். திடீர்னு ஒரு சின்ன அசம்பாவிதமோ இது நடந்தாலும் மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படும். இந்த சூழ்நிலையில் தீயணைப்பு துறையினரும் மருத்துவ குழுவுக்கும் அவங்க உரிய ஏற்பாடை செய்து வச்சுருக்கணும் கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக மருத்துவ குழுவினரும் தீயணைப்பு குழுவினரும்
மாநாடில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தியிருக்காரு. அவங்களுக்கு இருப்பாங்க கண்டிப்பாக, அரசாங்கம் அவங்கள ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து மாநாடு நடத்துகிற நம்ம சைட்லேருந்து எல்லா உதவியுமே அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நிர்வாகிகளுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பேருந்து, வேன் இதில் வரவங்க தமிழகத்தில் எந்த மூலை பகுதியிலிருந்து நீங்கள் வரதா இருந்தாலும் வர வழியில் கட்சி கடிகள் இந்த கொடிகளெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு வராமல் ரொம்ப அமைதியாக நீங்கள் வரதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி சைலண்ட்டாக வரணும் மாநாடுக்கு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் செஞ்சு பப்ளிக்குக்கு வர வழியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, பப்ளிக்கை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, பொதுமக்களை அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட அளவு காவல்துறையினரால், போக்குவரத்து துறையினரால் எந்த அளவுக்கு உங்கள் வேனில், பஸ்ஸில் ஆட்களை ஏற்ற முடியுமோ அதை மட்டும், அத்தனை ஆட்களை மட்டும் ஏற்றிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமாக பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு வர்றது, வேனில் தொங்கிக்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. இத்தனை கண்டிஷனுக்கும், நீங்கள் கட்டுப்பாடுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் நீங்கள் சரி அப்படின்ட்டு ஒத்துழைப்பு தந்தால் மட்டும் என்னோடய மாநாடுக்கு வாங்க, இல்லைனா என்னுடைய மாநாட்டுக்கு நீங்கள் வரவே வேண்டாம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவருடைய சமூக வலைதளங்களில் அவருடைய புகைப்படத்தை மாற்றியிருக்காரு. நெத்தியில் செந்தூரை பொட்டு வச்சுட்டு ஒரு புகைப்படத்தை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. இப்போது அந்த நெத்தியில் இருக்கிற பொட்டு இல்லாமல் அந்த புகைப்படத்தை மாற்றிருக்காரு. நெத்தியில் பொட்டு இல்லாத புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காரு, மாற்றிருக்காரு. ஏன்னா இது கட்சின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த ஒரு மத அடையாளமும் என்கிட்ட இருக்கக்கூடாது, இது மற்றவங்களுக்கு இடையூறாகிடும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் தன்னுடைய புகைப்படத்தை மாற்றியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இது ஒரு கூடுதல் தகவல், அதை தான் இப்போ உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன். நன்றி.